ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கை அழகாக மாற வேண்டும், வாழ்க்கையில் நமக்கு பிடித்த மாதிரியே அனைத்து விஷயமும் நடக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு உன் வாழ்க்கையில் நீ எல்லா விஷயங்களையும் மாற்றி மாற்றி செய்துதான் பார்க்கிறாய். ஒரு நேரம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து விளக்கேற்றி பூஜை செய்கிறாய். பொழுது போன உடனேயே மாலையில் உடனடியாக விளக்கேற்றி பூஜை செய்கிறார். இப்படி ஒவ்வொன்றாகத்தான் பார்த்து பார்த்து செய்கிறார். ஆனால் மற்றவர்களுக்கெல்லாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து வேண்டுதல் வைத்தால் நடக்கும் என்று சொன்னார்கள். ஆனால் எனக்கு மட்டும் ஏன் நடக்கவில்லை? நான் அவ்வளவு பெரிய பாவத்தையா செய்து விட்டேன்? இந்த உலகத்தில் யாருமே செய்யாத பாவத்தையா நான் செய்து விட்டேன் என்ற புலம்பலுடனேயே இருந்து கொண்டிருக்கிறார். தங்கமே, நீ தெய்வத்திற்காக செய்யக்கூடிய ஒரு விஷயம் கூட வீண் போகவே போகாது. நீ நினைக்கிறாய் நாம் செய்தது அனைத்துமே வீண்தானோ என்று. நிச்சயமாக நான் சொல்கிறேன், நீ தெய்வத்திற்காக செய்யும் ஒரு விஷயங்கள் கூட, ஒரு பூ கூட, ஒரு பழங்கள் கூட வீண் போகவே போகாது. ஏன் தெரியுமா? மற்றவர்களுக்கு நீ ஏதாவது செய்தால் மறந்து விடுவார்கள். ஆனால் தெய்வமானது நிச்சயமாக மறக்கவே மறக்காது. நீ தவறு செய்தால் ஞாபகம் வைத்து உனக்கு தண்டனை கொடுக்கிறேன் அல்லவா? அதுபோலதான் நீ நல்லது செய்தாலும் அதை ஞாபகம் வைத்து உனக்கானதை உனக்கு தருவேன். வாழ்க்கையில் நீ எவ்வளவோ விஷயங்களை செய்தாய், ஆனால் அது எதுவுமே உனக்காக நடக்கவில்லை என்று கவலைப்பட்டாய். என்னுடைய தங்கமே, உன் வாழ்க்கையில் நீ செய்ததற்கான நற்பலன்கள் உனக்கு சீக்கிரமாகவே கிடைக்கும். காலங்கள் இன்னும் முடியவில்லை. நீதான் முடிந்தது போல் நினைத்து அழுது கொண்டிருக்கிறாய். இன்னும் எத்தனையோ நாட்கள் இருக்கிறது. ஏன், இன்று கூட உன் வாழ்க்கை மாறலாம். அதெல்லாம் நினைத்து கவலைப்படாதே. உன்னுடைய செயலில் நீ நேர்மையாகவும், நீ எந்த ஒரு விஷயம் யாருக்கும் துரோகம் செய்யாமலும் இருக்கிறாயா என்று மட்டும் பார். மீதி அனைத்து வேலைகளையும் நான் பார்த்து உனக்காக என்ன வேண்டுமோ அதை செய்து தந்து உன்னை சந்தோஷப்படுத்துகிறேன். வாழ்க்கை என்பது மிக கடினமானதல்ல. நம் அதை உருவாக்கும் விதத்தில் தான் இருக்கிறது. என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் நீ மிக கஷ்டப்பட்டாய். ஆனால் கூடிய சீக்கிரமாக நல்ல சுபத்துவமான நிகழ்வுகளை சந்திப்பாய். எத்தனை நாள் உன்னை நானும் சோர்ந்து சோர்ந்து வைப்பது? நீயும் சிரித்து புன்னகையுடன் இருக்க வேண்டும் அல்லவா? அதற்காக நான் பல ஏற்பாடுகளை செய்து விட்டேன். இதற்கு பிறகு அனைத்தும் உன் கைக்கும் உன் வாழ்க்கையிலும் வந்து சேர வேண்டியதுதான் பாக்கி. கவலைகள் வேண்டாம். உனக்காக யாரும் இல்லை என்று ஒரு பொழுதும் கலங்க வேண்டாம். உனக்காக எந்நாளும் நான் இருப்பேன். ஜெய் ஓம் சாய்ராம்.